ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபி vlog. நான் இன்னைக்கு உங்களுக்கு கிரைண்டரில் அரைச்சி வடா மாவு எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது கூடவே ஒரு 185 கிராம்ஸ்க்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். மாவு ஜவ்வரிசி தான் நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறினதுக்கப்புறம் ஜவ்வரிசி நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். உடஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தோடனே நான் ஒரு சட்டி பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா கொதி வந்தோன்னே அது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்ததுனால நான் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கலை, கம்மியாக தான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா கிளறிட்டே இருங்க. அரிசி மாவு நல்லா கிளறி நல்லா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்தோன்னே அரைச்சி வச்சுருக்க 4 பச்சை மிளகாவையும் 3 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு காலையில் நீங்கள் இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வடாம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நீட்டு சைஸில் தான் நான் பிழிஞ்சு விட்டேன். பார்த்திங்கன்னா காஞ்சோன்னு இந்த மாதிரி தான் வந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வடாம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூட நீங்கள் வெயில் டைமில் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சாப்பாடு மாதிரி எப்படி வடித்து செய்கிறதுன்றதை காட்டியிருந்தேன் ஒரு வீடியோவில். இது நம்ம கிரைண்டரில் அரைச்சி எப்படி செய்கிறதுன்றதை காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வடாம் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.